எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பேசிட்டு இருக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் புரியும். இடையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் புரியாது. இடையில பயங்கரமான காய்ச்சல் வந்ததுனால எங்க தொண்டையெல்லாம் வந்து மக்கி போச்சு. பேச முடியல. ஆ சரி இன்னைக்கு தான் ஓரளவுக்கு தொண்டை சரியாச்சு. சரி பேசலாம் அப்படின்ட்டு பேசுறேன்னு வைங்களேன். இப்போ இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாரன் பஃபெட் வந்து கோல்ட்மேன் சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வாங்கியிருந்தார் இல்லைங்களா? நம்ம அத பத்தி பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலியமா வந்து மிகப்பெரிய அளவுல ஷேர் ஹோல்டிங்கும் வாங்கியிருந்தார். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட் வாங்குன கோல்ட்மேன் சாட்ஸ் நிறுவனத்தோட விலை வந்து கீழ இறங்குச்சு. அவர் வாங்குனதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா, அதோட விலை வந்து கீழ இறங்குச்சு. இருந்தாலும் அவர் வந்து ஹோல்டு பண்றாரு. இந்த டைம்ல வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வழக்கம் போல வந்து வாரன் பஃபெட்ட வந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இவர் வந்து தவறுதலா வந்து ஷேர வாங்கிட்டாரு. தப்பான ஷேர கம்பெனிய வாங்கிட்டாரு. அப்படின்ட்டு வழக்கம் போல வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வாரன் பஃபெட்டுக்கு வந்து இது வந்து ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. ஏன்னா, அவரு ஒவ்வொரு கிராஷ்லயும் போய் ஒவ்வொரு முறையும் நிறுவனங்கள வாங்கும்போது மக்கள் இதத்தான் சொன்னாங்க. ஆனா, ஒவ்வொரு முறையும் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபெட் தான் வந்து ஜெயிச்சாரு. ஸோ அதே மாரி நாம ஒரு நிறுவனத்த வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் நல்ல கம்பெனி அப்படின்னாலும், ஷேர் விலை கீழ இறங்குனாலும் வருத்தப்படாதீங்க. அந்த கம்பெனி ஒரு 30, 40 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 30, 40 வருஷம் ஆனாலும் ரிசர்வோட கேஷ் ரிச்சோட அந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா, நீங்க ஷார்ட் டைம்ல நீங்க வாங்குனத விட விலை பயங்கரமா இறங்குனாலும் வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடிசி சொல்றேன். ஏன்னா, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஐடிசிங்கிறது இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் இந்த கம்பெனி இருக்கத்தான் போகுது. ஆனா ஷார்ட் டைம்ல மேபி அதோட ஷேர் வேல்யூ கீழ இறங்கியிருக்கலாம். இந்த டைம்ல வந்து நம்ம வந்து அக்குமுலேட் பண்றது தான் சரியான விதமா இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வந்து வாங்குறாரு. வழக்கம் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி கோல்ட்மேன் சாட்ஸ வந்து வாங்குனாரோ, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வாங்குறாரு. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, நெறைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, ரயில்வேக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயாரிக்கிறது. இது மாரி தண்டவாளம், நட்ஸு, போல்ட்ஸு, இன்ஜின்ஸு இது மாரி எல்லாம் வந்து தயாரிக்கிறதா வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியோட முக்கியமான வேலைங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 2008ல நடந்த ரியல் எஸ்டேட் கிராஷ்னால கொஞ்சம் பணம் வந்து நெறைய தேவைப்படுது. ஸோ இவங்க போய் யார்ட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா, வாரன் பஃபெட்ட போய் கேட்குறாங்க. வாரன் பஃபெட் வந்து $3 பில்லியன் வந்து பணம் தர்றாரு. வழக்கம் போல வந்து 10% வந்து எனக்கு டிவிடெண்டா குடுத்துறணும் அப்படிங்கிறாரு. அதாவது டிவிடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்துரும். 3 பில்லியன்ல 10% அப்படின்னா 3 மில்லியன் மேல வந்து வாரன் பஃபெட்க்கு வந்து டிவிடெண்டாவே வந்துருது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேட்குறாரு வழக்கம் போல. என்ன அப்படின்னா, ஒருவேளை நிறுவனம் திவால் ஆகுது அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அவர் போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர்ல ஷேர் வேல்யூ அதிகமானாலும் எனக்கு பாதி விலையில வந்து ஷேர் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஜெனரல் எலக்ட்ரிக் வந்து ஒரு $100 மேல போயிருச்சு அப்படின்னா, எனக்கு $50 வந்து எனக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஃப்யூச்சர்ல நடந்தா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கு எல்லாமே அக்ரீமெண்ட்க்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டு, அந்த கம்பெனியும் ஓகே சொல்லிடுறாங்க. டீல் சைன் ஆயிடுது. ஸோ இதில என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, எல்லா கம்பெனியுமே வந்து வாரன் பஃபெட்ட வந்து ஏதாச்சும் ஒரு அக்ரீமெண்ட் போட்டு டீல் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு நெனைக்கிறாங்க. என்னன்னா வாரன் பஃபெட்ட பணம் அதிகமா இருந்தாலும், இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வாரன் பஃபெட் பணம் போட்டுட்டாரு, ஒரு கம்பெனியில வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளிய தெரிஞ்சாலே அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ அதிகமாயிரும். நெறைய பேர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து முதலீடு பண்றக்கு தயாரா இருப்பாங்க. இதுதான் வந்துங்க ட்ரஸ்ட்டுன்னு சொல்றது. அ இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப இவரு சொல்லிட்டாருப்பா, இவரு தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னோம்னாவே அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா, அந்த மனிதன் மேல இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். இப்போ நான் மாடு வாங்க போறோம் அப்படின்னா, இவரு தாங்க சொல்லிவிட்டாரு, இந்த மாடு நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாலே வந்து ஸோ அந்த கண்ண மூடிட்டு அந்த மாட்ட வாங்கிருவாங்க. ஏன்னா, அதுதான் வந்து ட்ரஸ்ட். ஸோ இத தான் வந்து வாரன் பஃபெட் இந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாரு. அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த இடத்துலயும் வந்து குறைந்து போயிறக்கூடாது. எங்கேயுமே அவரோட பேரு டேமேஜ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பவுமே குறிக்கோளா இருக்காருங்க. இதுதான் வந்து அவர் சம்பாரிச்சு வச்ச பணத்த விட மிகப்பெரிய ஒரு நன்மதிப்புடைய ஒரு நற்பெயர்ன்னு சொல்லலாம்னு வைங்களேன். ஸோ மீதிய நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.